இன்றைக்கி வந்து வியானா ரீஎன்ட்ரியில் விக்ரம் கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. முதல்ல கண்ணீர்னு சொல்லியிருப்பாங்க, விக்ரம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கொடுத்த அட்வைஸ் எதையுமே எடுத்துக்கல, நீங்கள் அடுத்தவங்களோட கிரிட்டிசிசம் எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு குழந்தை வந்து விக்ரமா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பானே அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதனால் விக்ரம் ரொம்ப உடஞ்சி போய் கன்ஃபெஷன் ரூம் போய் பிக் பாஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்பார். பிக் பாஸ் நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன சொல்லுவார்னா, யாராச்சும் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே உடஞ்சி போய்ட்றீங்க, உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆல்சோ நீங்கள் ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ கிடையாது உங்களை எல்லாரும் விரும்புறதுக்கு. அண்ட் விக்ரம் சொல்வார், ஒருவேளை பிக் பாஸ் நான் மணி பாக்ஸ் எடுத்துட்டேன்னா நான் கிவ் அப் பண்ணிட்டேன்னு மட்டும் என்ன நினச்சிடாதீங்க பிக் பாஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோடனே பிக் பாஸ் வந்துட்டு இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது, அதாவது மணி பாக்ஸ் எடுக்காதங்கிற அட்வைஸ் பண்ணலை, பட் ஜென்ரலி பேசுகிறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ விக்ரம் வந்து சொல்கிறாங்க, எனக்கு போதும், எனக்கு அந்த மாதிரி ஆசை எல்லாம் இல்லை அப்படின்னு பேசின உடனே நீங்கள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜார்கன்ஸ்லாம் என்கிட்ட கொடுக்காதீங்க, போதும்னு இருக்கிறவன் எவனும் பிக் பாஸுக்கு வரமாட்டான், ஸோ அது மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே விக்ரம்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போதும், எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற இது இருக்கிறவன் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான், பிக் பாஸுக்கு எவனும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ இதாக அவர் யார்ட்டையுமே பேசி நான் பார்த்ததில்ல அப்படி சொன்னோடனே விக்ரம் அதை எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டார். அவருக்கே கொஞ்சம் அசிங்கமாக தான் போச்சு. அப்புறமா வெளியே வந்துட்டு சபரிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். நான் நினச்சி அவர் அதை ஹைட் பண்ணியிருக்காருன்னு, பட் அவர் அதை ஹைட் பண்ணலை. அவர் அதை ஓப்பனாகவே சபரிக்கிட்ட சொல்லிட்டார். முதல்ல பேசினேன், எல்லாமே பேசணுன்னு என்னெல்லாம் பேசினாங்களோ அது எல்லாத்தையுமே சொன்னார். சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப லென்த்தாக ஒரு மாதிரி தான் போச்சு. திவ்யா கூட பேசின அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் போச்சு அப்படிங்கிறாரு. இந்த எக்ஸாம்பிள் இப்போ தேவையா? இவரே வந்து மன்னிப்பு கேட்டேன், நான் திவ்யா கிட்ட பேசி நானா இல்லை அப்படி இப்படிலாம் சொன்னார். சொல்லிவிட்டு இப்போ இவருக்கு இது தேவையான்னு எனக்கு தெரியல. ஏன் திவ்யாவையே சொல்கிறாருங்கிறது மட்டும் தான் எனக்கு புரியல. காலையில் கானா வினோத் கிட்ட பேசும்போது இப்படி தான் சொல்லியிருப்பார், நானும் திவ்யாவை மட்டும் சண்டை போடுவோம், மற்ற எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்கன்னு சொன்னார். இப்போவும் சபரி கிட்ட பேசும்போது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு திவ்யா கூட பேசின கான்வர்சேஷன் மாதிரி போச்சு. கடைசி அவர் ஸ்லையாக ஒரு மாதிரி சொல்லிட்டாரு என்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் போதும்னு நினைக்கிறவன் எவனும் பிக் பாஸ் வரமாட்டான்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கிட்ட வந்துட்டு பிக் பாஸ் சொன்ன அட்வைஸையும் சொல்லிவிட்டு இந்த அசிங்கத்தையும் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா சபரி அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா வந்தோடனே சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாரு. உடனே சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வாரம் இவ்வளோ பழகின கனியவே உங்களுக்கு விட்ட உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆச்சுன்னா, அப்போ என் கூடயே இருந்த என் ஹஸ்பண்ட் போனப்போ நான் அப்செட்டாக தானே இருந்திருப்பேன், நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சது கூட கிடையாது, அப்போ நான் அப்செட்டாக இருந்தது நீங்கள் என்ன நடிப்பு ட்ராமான்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே விக்ரம் வந்துட்டு கூப்பிட்டு அப்படி சைடில் இப்படி ஷோல்டரில் தட்டி கொடுக்குறாரு. சரி நான் அப்படி பேசியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. சொல்லிவிட்டு எனக்கு கப்பு மேலே ஆசை இல்லை, கப்பு வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு தேவைப்படும், என்னை விட மணி தேவை இருக்கிறவங்க ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படா கேஷ் பாக்ஸ் வரும்னு இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ 99% விக்ரம் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துருவார். அண்ட் கேஷ் பாக்ஸ் எடுக்கிறேங்கிற பிளான் சாண்ட்ரா கிட்ட போட்டு உடைக்கவும் செஞ்சுட்டாரு. அதனால சாண்ட்ராவும் கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களும் கேஷ் பாக்ஸ் எடுக்கணுங்கிற ஐடியாவில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் சாண்ட்ராவை அவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சுலாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. தெரியல யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.